டிஎன்இஏ 2024 ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருமே என்ன காலேஜ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த காலேஜ் தான் ஒரு 90% உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. பட் இந்த காலேஜே எப்படி வச்சுக்கிறது, இல்ல இதோட பெட்டரான காலேஜ் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு ஒரே வேர்ல்ட். இன்னைக்கு காலைல 10 மணிக்கு உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு வந்து நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அந்த டைம்ல எனக்கு இந்த காலேஜ் ஓகேனா எடுத்துக்கலாம், இல்ல இதோட பெட்டரான காலேஜ் வேணா போய்க்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட். உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ் தான், ஒரு பெட்டரான காலேஜ் அப்படின்னா நீங்க வந்து அந்த காலேஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், நான் இங்கேயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 3 அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ங்கிறது கன்ஃபார்ம், உங்களுக்கு அந்த காலேஜ்ல இந்த சீட் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கறது சொல்றது. ஸோ ஆகஸ்ட் 3ல இருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கேப் இருக்கு. அந்த 4 நாள் வரைக்கும் நீங்க அந்த காலேஜ்ல டைரக்டா போயிட்டு அட்மிஷன் போட்டுறணும். அவங்க என்ன சொல்றாங்களோ ஃபீஸ், அந்த ஃபீஸை கட்டி நீங்க அந்த காலேஜ் அட்மிஷன் போட்டுறணும். அப்படி நீங்க அட்மிஷன் போட்டா மட்டும் தான் உங்களுக்கு அந்த சீட் கிடைக்கும். இதுதான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க விட்டீங்கன்னா அந்த சீட் உங்களுக்கு கிடையாது, அது ரவுண்ட் 2க்கு போயிடும். அடுத்ததா எனக்கு இந்த சீட் ஓகே இருந்தாலும் எனக்கு நான் மேல கொடுத்த சாய்ஸ்ல இந்த சீட் கிடைச்சா எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பட்சத்துல நீங்க அந்த காலேஜுக்கு மேல என்னென்ன சாய்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்களோ அது எகெயின் போயிட்டு வரும். ஒரு கிளான்ஸ் அந்த சீட்லாம் ஃப்ரீயா இருக்கான்னு பார்க்கும். ஸோ அதுல எங்கேயாவது உங்களுக்கு சீட் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து அந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்ல வந்து வரும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்க என்ன பண்ணணும்னா ஆகஸ்ட் 3ல இருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் நீங்க வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு உங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஆல்ரெடி ஒரு அலாட்மெண்ட் வந்திருக்குல்ல, அந்த அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அவங்க சொல்லுவாங்க என்ன சர்டிபிகேட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு அமௌண்ட்டும் சொல்லுவாங்க. நீங்க அந்த காலேஜ்ல சீட் அந்த சீட்டை வந்து நீங்க வந்து வச்சுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும்னா ஒரு ஃபீஸ் கட்டி ஆகணும். அண்ட் நீங்க அதுக்கப்புறம் அப்வர்ட்ல வரக்கூடிய காலேஜ்ல கம்மியா தான் ஃபீஸ் வருதுன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அவங்க சொல்ற ஃபீஸை வந்து நீங்க பே பண்ணி அந்த சீட்டை வந்து நீங்க லாக் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 10 அன்னைக்கு காலையில வந்து அப்வர்டுக்கான ரிசல்ட், அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். உங்களுக்கு வந்து அப்வர்ட்ல வேற ஏதாவது காலேஜ் கிடைச்சிருக்கா இல்ல இதே காலேஜ் தான் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்வர்ட் பெரிய இதை விட முன்னாடி உள்ள சாய்ஸஸ்ல கிடைச்ச காலேஜ்னா இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே டைரக்டா அந்த காலேஜ் போயிடும். அதுலயே உங்களுக்கு டேட் சொல்லுவாங்க எந்த டேட்ல வந்து அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த டேட்ல போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். அண்ட் உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து டிஎஃப்சி சென்டர் மூலமா அந்த காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அதே மாதிரி ஃபீஸுமே வந்து நீங்க கட்ட தேவையில்ல. டிஎஃப்சி சென்டர் எவ்வளவு கட்டணுங்களோ அந்த கேஷ் வந்து அங்க போயிடும். தேர்டு வந்து டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். டிக்ளைன் எனக்கு இந்த கிடைச்சிருக்க அந்த சீட் எனக்கு வேண்டாம், பட் இதை விட மேல உள்ள சீட் வேணும் அப்படின்னு சொல்றது. மோஸ்ட்லி வந்து நீங்க இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்குன்னா அந்த சீட் ஓகே உங்களுக்கு சேஃப் சைட்ல அது இருக்கணும், சரிங்களா? அதையும் விட்டுட்டு நீங்க உங்களுக்கு மேல கிடைக்கலன்னு என்ன பண்றது? ஸோ அதனால வந்து நீங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்ல இன்கேஸ் எனக்கு இந்த காலேஜ் சுத்தமாவே பிடிக்கல அப்படிங்கிற போதுல வந்து நீங்க டிக்ளைன் அந்த அப்வர்ட் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆகும். ஸோ அதுலயே வந்து எந்த டேட்ல வந்து போய் அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா இந்த ரவுண்டை விட்டே போறது, ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2க்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு. இது மோஸ்ட் கேசஸ்ல எங்க நடக்கும்னா நான் சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்கா பண்ணல, எனக்கு நல்ல சீட் நல்ல காலேஜ்ல சீட்டே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ரவுண்ட் 2 போறதை வந்து செலக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நல்ல சாய்ஸ் ஃபில் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள ஹரிபரியா போயிட்டு எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடாம உங்க பேரண்ட்ஸ் கூட, உங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் டீச்சர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ அந்த காலேஜ் ஓகேனா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு அக்செப்ட் அண்ட் அப்லோட் போகணும்னா அக்செப்ட் அண்ட் அப்லோட் போங்க. மோஸ்ட்லி நீங்க வந்து டிக்ளைன் பண்றதோ இல்ல ரவுண்ட் 2க்கு ஷிஃப்ட் ஆகுறதோ வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தவிர்க்கவே முடியாத சுச்சுவேஷன்ல வேணா இந்த 2 ஆப்ஷன் வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி இன்ஜினியரிங் பத்தின அப்டேட்ஸ் வேணா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.